ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வு மேற்கொள்ள கேரள அரசு முன்மொழிந்த கருத்துருவை பரிசீலிக்க கூடாது என்ற கோரிக்கை முதலமைச்சரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வு மேற்கொள்ள கேரள அரசு முன்மொழிந்த கருத்துருவை பரிசீலிக்க கூடாது என்று குறிப்பிட்டு ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதி இருக்கிறார். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டும் கேரள அரசின் கோரிக்கை தொடர்பாக வரும் 28ஆம் தேதி ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் பரிசீலிக்க இருப்பதாக தகவல் இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சரால் ஒன்றிய அமைச்சருக்கு இந்த கடிதம் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டும் கேரள அரசின் கோரிக்கை தொடர்பாக வரும் 28ஆம் தேதி ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் பரிசீலிக்க இருப்பதாக தகவல் வந்திருக்கக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வை மேற்கொள்ள கூடாது என்றும் முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வு மேற்கொள்ள கேரள அரசு முன்மொழிந்த கருத்துருவை பரிசீலிக்க கூடாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்தர் யாதவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் வாயிலாக இதனை வலியுறுத்தியிருக்கிறார். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டும் கேரள அரசின் கோரிக்கை தொடர்பாக வரும் 28ஆம் தேதி ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் பரிசீலிக்க இருப்பதாக தகவல் இருக்கக்கூடிய நிலையில் ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம் வாயிலாக இதை வலியுறுத்தியிருக்கிறார். செய்தியாளர் கண்ணன் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார். கண்ணன், விரிவான தகவல். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வினை மேற்கொள்ள கேரள அரசு முன்மொழிந்துள்ள கருத்துருவினை ஒன்றிய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தி ஒன்றிய சுற்றுச்சூழல் துறை மற்றும் வனத்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் ஒன்றிய நிச்சயமாக கூற வேண்டும் என்றால் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறி முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறது. கேரள அரசு விண்ணப்பித்துள்ள கருத்துருவினுக்கு ஒன்றிய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கு. தமிழ்நாடு கடும் ஆட்சேபணத்தை தெரிவித்துக் கொள்வதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆனது அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் இப்பிரச்சனையில் தங்களது ஆட்சேபனைகளை ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் நீர்வளத்தின் கூட்டமை செயலாளர் ஒன்றிய சுற்றுச்சூழல் வனத்துறைக்கும் நிபுணர் குழுவிற்கும் விரிவாக தெரிவித்துள்ளதை குறிப்பிட்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள முந்தைய உத்தரவுகள் தொடர்புடைய துறைகள் கடைபிடிக்கவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் உள்ளிட்ட வலுவான சட்ட நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசின் சார்பில் எடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே 28ஆம் தேதி நடைபெறும் சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழுவின் கூட்டத்திற்கான நிகழ்வில் முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை தயார் செய்வதற்கு அனுமதி அளிப்பது தொடர்பான விவாத பொருளினை நீக்க வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் கேரள அரசு இதுபோன்ற எந்த கருத்துருவினை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று ஒன்றிய சுற்றுச்சூழல் வனத்துறை அதிகாரிகளுக்கும் சுற்றுச்சூழல் மதிப்பீட்டுக்குழு உறுப்பினர் செயலருக்கும் ஒன்றிய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர்கள் உத்தரவிட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சூழ்நிலையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சர் மற்றும் வனத்துறை அமைச்சர் இது உடனடியாக தனிப்பட்ட முறையில் தலையிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கண்ணன், இதுல இப்போ மிக முக்கியமா என்னென்ன விஷயங்களை முதலமைச்சர் சுட்டி காட்டி இருக்கிறார் அப்படின்னு அடிக்கோடிட்டு சொல்ல முடியுமா கண்ணன்? மிகவும் முக்கியமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த உத்தரவில் நிறைய கடிதங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவை மீது முல்லை பெரியாறில் ஒரு அணையை கட்ட முடியாது. அதாவது உச்சநீதிமன்றம் உத்தரவு இருக்கும் போதே அவற்றில் முல்லை பெரியாறில் அணை கட்டக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கொடுத்திருக்க ஆட்சேபனைகளை கருத்தில் கொல்லப்படவில்லை என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆனது அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் உச்சநீதிமன்றம் 2006ஆம் ஆண்டு மற்றும் 2014ஆம் ஆண்டு வெளியிட்டுள்ள தீர்ப்புகளில் அவர் என்னென்ன மாதிரி அந்த தீர்ப்பு வெளியிட்டுள்ளது என்பதையும் அவர் தன் கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பிரச்சனை தொடர்பாக தமிழ்நாடு அரசானது ஏற்கனவே ஒன்றிய சுற்றுச்சூழல் துறை அமைச்சருக்கும் அந்த நிபுணர் குழுவுக்கும் ஏற்கனவே விரிவாக தமிழ்நாடு அரசு தனது கருத்துணை
தெரிவித்துள்ள நிலையில் அதையும் கருத்தில் கொள்ளவில்லை என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் உச்சநீதிமன்றம் முந்தைய உத்தரவுகளை தொடர்புடைய துறைகள் கடைபிடிக்கவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு மனுக்கள் உட்பட்ட சட்டம் தமிழ்நாடு சார்பில் ஏற்கனவே வலுவான சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மிகவும் குறிப்பாக அவர் அந்த கடிதத்தில் கூறியுள்ளதை சூழ்நிலையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு ஒன்றிய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் இதில் உடனடியாக தனிப்பட்ட முறையில் தலையிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு 5-6க்கும் மேற்பட்ட கருத்துக்கள், அதாவது ஏற்கனவே இந்த விஷயம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்தது, என்ன நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கு, தற்போது அது எந்த நிலையில் உள்ளது, தற்போது இந்த கோரிக்கையில் ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சர் உடனடியாக தலையிட வேண்டியதன் அவசியம் என்ன உள்ளிட்ட தொடர்பாக விரிவாக தனது கருத்துக்களை அந்த கடிதத்தில் மூலம் ஒன்றிய சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சருக்கு கடிதம் வாயிலாக அனுப்பியுள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.